கேஜேஆர் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் நயன்தாரா நடித்திருக்கும் ஐரா வரும் மார்ச் 28 முதல். தளபதி விஜய் அவர்கள் நடிப்புல அட்லி அவர்கள் இயக்கத்துல ஏ.ஆர். ரகுமான் இசையில ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிக்கிற படம் தளபதி அவருடைய 63வது படம். இந்த படத்துல தளபதி விஜய்க்கு ஜோடியா நயன்தாரா அவர்கள் பிளே பண்றாங்க. பரியேறும் பெருமாள் படத்துல நடிச்ச கதிர் அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல பிளே பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆக்டர் விவேக் அவர்களும் ஒரு நல்ல ரோல் பிளே பண்றாரு. இந்த படம் முழுக்க முழுக்க கால்பந்தம் மையமா கொண்ட ஒரு படம். விஜய் அவர்கள் ஒரு கோச்சா நடிக்கிறாரு. படத்துடைய படப்பிடிப்பு பணிகளும் ரொம்பவே வேகமா வளர்ந்துகிட்டு வருது. தினமும் தளபதி ரசிகர்கள் தளபதியை பார்க்கணுன்றதுக்காக படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு தளபதி விஜய் அவர்களை பாக்குறாங்க. இப்போ தளபதி விஜய் அவர்களுக்கும் நயன்தாராவுக்கும் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வரும், படத்துடைய டைட்டில் என்னவா இருக்கும் சொல்லி ரசிகர்கள் கிட்ட ரொம்பவே எதிர்பார்ப்புல இருக்கு. இந்த சமயத்துல தளபதி 63 பத்தின ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஒன்று வந்திருக்கு. தளபதி 63 படத்தை எந்த தொலைக்காட்சி நிறுவனம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் தான். தளபதி அவர்களுடைய 63வது படத்தை சன் தொலைக்காட்சி தான் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த சர்க்கார் படம் சன் பிக்சர்ஸே தயாரிச்சிருந்தாங்க. இப்போ தளபதி அவர்களுடைய 63வது படத்தை சன் டிவி நிறுவனமே வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு அப்டேட் பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்கள் ரீசெண்டா ப்ரொடியூஸ் பண்ண படம் காணா. இந்த படம் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது. விமர்சன ரீதியாகவும் இந்த படம் ஒரு நல்ல படம்னு எல்லாராலையும் சொல்லப்பட்டது. இந்த படத்துடைய வாயாடி பெத்த புள்ள பாடல் 100 மில்லியனை கிராஸ் பண்ணி ஒரு சாதனையும் படைச்சது. இந்த அளவுக்கு வெற்றிகரமான படத்தை கொடுத்த சிவகார்த்திகேயன் இப்போ அவருடைய 2வது படத்தை தயாரிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல சின்னத்திரை நடிகர் ரியோ ராஜ் அவர்கள் நடிக்கிறாங்க. பிரபல யூடியூப் தளமான பிளாக் ஷிப்ல இருக்கிற கார்த்திக் அவர்கள் இந்த படத்தை இயக்குறாங்க. இப்போ இந்த படத்துடைய டைட்டில அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்துடைய டைட்டில் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த டைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல சினிமா அப்டேட்டுக்கு மறக்காம சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைக்காலஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர்னு சொல்லியிருக்காங்க. படத்துல மெயின் லீடா இருக்கிற அருள்நிதிக்கு உளவியல் ரீதியான பல பிரச்சனைகளை கொண்டிருக்காரு அருள்நிதி. K13 அருள்நிதி இருக்கிற ரூமோடைய நம்பரா இருக்கலாம். 13வது ஃப்ளோர்ல K என்ற வீடா இருக்கலாம்.